முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கு தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடித்து தற்போது வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படம் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குங்க. இந்த படத்தோட அதிகாரப்பூர்வமான ட்ரெயிலர் சமீபத்தில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில இந்த படம் அவருக்கு விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் வர 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இன்னும் சில தினங்கள்ல படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படத்துக்குள்ள சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க, அதாவது எந்த ஒரு படமுமே முதல்ல வெளியாகணும் அப்படின்னா திரைப்பட தணிக்கை குழு சான்றிதழ் அளிக்கணும். இந்த படம் 18 வயதுக்கு மேற்பட்டவங்க பார்க்கலாம், இந்த படம் அதிக அளவுல வன்முறை காட்சிகளை கொண்டிருக்கு, இந்த படம் அதிக அளவுல இதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி UA அப்படிங்கிற 3 கேட்டகரியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இதுல ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் ஒரு தினங்கள்ல வெளியாக உள்ள நிலையில அதுக்கு உண்டான சர்டிபிகேட் அதாவது சென்சார் போர்டுக்குள்ள சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில அந்த படத்தை எப்படியும் ரிலீஸ் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி அதன் அடிப்படையில அந்த வழக்கு அதன் அடிப்படையில எல்லாமே நடந்துட்டு இருந்தது. தியேட்டர்கள் அந்த ட்ரெய்லர்கள் திரையிடுறது, அதே மாதிரி பாடல்கள் திரையிடுறது உள்ளிட்டவைகள் வெளியிடப்பட்டு ஒரு படத்திற்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்பார்ப்பை வழங்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே புகாரானது தெரிவிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. என்னன்னா இன்னும் 2 தினங்கள்ல அந்த படமானது வெளியிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில தற்போது வரை அரசின் நிர்பந்தம் காரணமாகவும் தமிழக வெற்றி கழகம் தரப்புல நடந்த பரப்புரைகளை திமுக அதிக அளவுல விமர்சிச்சதுனால அந்த படத்துக்கு உண்டான சர்டிபிகேட்டை கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த பட தயாரிப்பு குழுவானது ஒரு வழக்கு தொடரப்பட்ட நிலையில அந்த வழக்கானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோரப்பட்டது இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது இந்த வழக்கை தற்போது விசாரிக்க துவங்கி இருக்காங்க. அதாவது இந்த படமானது கடந்த இன்னும் ஓரிரு தினங்கள்ல வெளியாகக்கூடிய சூழ்நிலையில இந்த படத்தை உடனடியா ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா சென்சார் போர்டு சர்டிபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை நிலவிட்டு இருக்குது. அதாவது எங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே எப்பவுமே சென்சார் போர்டு கொடுக்கல அப்படின்னா அந்த அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா அந்த படங்களை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தணிக்கை வாரியத்தினோட அறிவுறுத்தின்படி ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா படத்தின் பல்வேறு காட்சிகள்ல திருத்தம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தணிக்கை வாரியத்தின் அறிவுறுத்தல்படி ஆட்சேபனைக்குரிய வசனங்கள் மியூட் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல U சர்டிபிகேட் அதே மாதிரி A சர்டிபிகேட் உள்ளிட்டவைகள் இணைந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில ஏற்கனவே இந்த படத்துல பல்வேறு காட்சிகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தணிக்கை வாரியத்தோட அறிவுறுத்தல்படி அவங்க கொடுக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே அந்தந்த இடங்களுக்கு மியூட் போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆட்சேபனைக்குரிய வசனங்கள் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. UA சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் அப்படின்னு சொல்லி தற்போது நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஆட்சேபனைக்குரிய வசனங்கள் மியூட் செய்யப்பட்டுள்ள நிலையிலையும் முதல்ல U சர்டிபிகேட் கொடுக்கிற ஒரு சூழ்நிலையில அப்புறையே UA சான்று வழங்க முடிவு செய்த பின் ஏன் மறு ஆய்வுக்கு ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படமானது இந்த தணிக்கை வாரியத்தோடு ஏற்கனவே தணிக்கை வாரியம் தரப்புல என்ன பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த படங்கள்ல வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கு, இந்த படங்கள்ல அதிக அளவுல ஆபாசமான இது படங்கள் அதாவது என்னன்னா ஜனரஞ்சகமா இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அது போட்ட பிறகு அதாவது அவங்க கேட்ட எல்லாமே செஞ்ச பிறகும் ஏன் நீங்க மறுசீராய்வுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கானது தற்போது நீதிபதி ஆஷா முன்பு விசாரணை நடைபெற்று இருக்குது. ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்படவில்லை இன்னும் மட்டுமே புகார்ல கூறப்பட்டுள்ளதுல இந்த புகார் எப்படி நிலைக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதி எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்தின் கருத்து இந்த படத்தை ஏற்கனவே UA அப்படின்னு சான்றிதழ் வழங்க முடிவு செஞ்ச பின்பு ஏன் சீராய்வுக்கு அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நீங்க கொடுத்த எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆட்சேபனைக்குரிய வசனங்கள் மியூட் செய்யப்பட்டிருக்குது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில காட்சிகள் நீக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தற்போது நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. தொடர்ந்து இது குறித்து தற்போது விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த படத்தோட சான்றிதழ் அதாவது இந்த படத்துக்கு என்னைக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படத்துக்கு எதிரான புகார்கள் நிலைக்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தற்போது கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தணிக்கை காட்சியில் அறிவுறுத்தலின்படி படத்தின்
காட்சிகள் வந்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறவங்க. இந்த சான்றிதழ் வழங்காமல் நிறுத்த சென்சார் வாரிய தலைவருக்கு அதிகாரம் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி யூஏ சான்று வழங்க முடிவு செய்த பின்னும் ஏன் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. தணிக்கை வாரியத்தோட திருத்தங்கள் செய்யப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருக்கிற நிலையில இதை ஏன் மறுசீராய்வுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, அதாவது மறுசீர பஞ்சிருக்கீங்க அப்படி கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் தணிக்கை வாரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பதில் மனு தாக்கல் செய்ய தங்களுக்கு அவகாசம் தேவை அப்படின்னும், சென்சார் அதாவது சான்றிதழ் வழங்காமல் நிறுத்த சென்சார் வாரிய தலைவருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த படத்துக்கான சான்றிதழ் வந்து எப்போ வழங்கப்படும், அதே மாதிரி இந்த படமான சான்றிதழ் சென்சார் சான்று கொடுக்கல அப்படிங்கிறப்போ படம் வெளியாகிறதுல பல்வேறு தாமதங்கள் ஏற்படுற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புகார் மனுவில் உள்ள அம்சங்களை ஏற்கனவே கோரிக்கையில் எடுக்கப்பட்டதாகவும் தணிக்கை குழு வாரியத்தை படத்தை பார்த்த பிறகு வந்து தணிக்கை வாரிய குழு தலைவர் வந்து படத்தை மறு தணிக்கை செய்ய அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி தற்போது காலசாரமா விவாதங்கள் போயிட்டு இருக்குது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.